என்ன இவ இப்பவும் படுத்தே இருக்கிறா? ஒருவேளை இன்னும் இவளுக்கு உடம்பு சரியாகலையோ? இவளை பார்க்க பாவமாக தான் இருக்கு. ஆனால் இவ பேசுகிற பேச்செல்லாம் நினச்சா இவளுக்கு பாவம் பார்க்கணுன்னே தோண மாட்டேக்கி. இருந்தாலும் நான் பண்ணதும் தப்பு தான். எனக்கே இப்போ தான் தெரியுது நான் இவகிட்ட இவ்வளோ கோவமாக நடந்திருக்க கூடாது. ச்சே, நான் ஏன் தான் இப்படிலாம் ஆக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. ஏய், ஏ பிசாசு, என்ன சொல்லு. சாரி. சாரியா? எதுக்கு? திடீர்னு சாரிலாம் வந்து கேட்குற? நீ இப்படிலாம் வந்து கேட்க மாட்டியே. சாரி கேட்டோன்னே சும்மா ஓவரா சீன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னால தான் உனக்கு உடம்பு சரியில்லை, சரி அதான் ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் வந்து சாரி கேட்டேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரி. அப்புறம் நான் இப்போ உங்ககிட்ட வந்து சாரி கேட்டதுனால நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படிலாம் அர்த்தம் கிடையாது, சரியா? ஏதோ உடம்பு சரியில்லையே அதனால மட்டும்தான் சாரி கேட்டேன், வேற எதுவும் இல்லை. இப்பவும் சொல்றேன், நீ என் வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீயா போயிட்டேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போ, நான் என்னோட லைஃப்பை பார்த்துட்டு போறேன். பேசி முடிச்சிட்டியா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். கொழுப்பு கொழுப்பு எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை. நான் வந்து இவகிட்ட மெனக்கட்டு வந்து பேசினேன்ல, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். எவ்வளவு திமிரு. நான் இங்க ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன், அந்தாலும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு தூக்கம் வருதுன்னு சொல்றோம். திமிரு பிடிச்சவா. ஏதோ எல்லாரும் சொல்றாங்களே, ஒருவேளை என் மேலதான் தப்புன்னு நினைச்சு இவகிட்ட வந்து சாரி கேட்டேன்ல, என் புத்திய நானே செருப்பாலேயே அடிச்சுக்கணும். இந்த பிசாசுக்கு இப்போ உடம்பு சரியாச்சா இல்லையான்னு கூட தெரியலையே. கேட்டா சொல்லுவாளா? சரி, கேட்டு தான் பார்ப்போம். ஏய் ஏ பிசாசு, உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா? வெண்ணிலா கஷாயம் வச்சு கொடுத்தா இப்போ ஓகே தான். சும்மா இந்த மாதிரி ஏதாச்சும் லூசு தரமா பேசி பேசி திரும்பவும் என்ன உடம்பு சரியில்லாம ஆக்கிறாத. என்னடி சொன்ன? இந்த நிலைமையிலே உனக்கு நக்கல் கேக்குது இல்ல? இந்த நக்கல் பேச்சு கூட குறைச்சல. திமிரு திமிரு, சரியான திமிரு. தலை வலிக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போறியா? போறேன்டி போறேன். அந்த ஆளு எப்படியோ நாசமா போன்னு விட்டுருக்கணும். என்ன ஏதுன்னு வந்து கேட்ட பத்தியா? என்ன சொல்லணும்? என்ன இந்த பொறுக்கி திடீர்னு சாரிலாம் கேட்டுட்டு போறான்? ச்சே, இவனை புரிஞ்சிக்கவே முடியல. என்னாச்சு, நீ ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? இல்லம்மா மீனாட்சி, அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. சொல்லுங்க, நீ எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. மீனாட்சி, அது நம்ம கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை பற்றி அன்னைக்கு பேசணும். அப்புறம் நீ அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கலையா? சரி, அதான் என்ன முடிவில் இருக்குன்னு கேட்கலான்னு நினச்சேன். இதில் என்ன நீ சந்தேகம்? நம்ம கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் தான் நீ கல்யாணம். நான் ஏற்கனவே நாள் கூட பார்த்து வச்சுட்டேன். வீட்டில் ஒரே அந்த அபியால் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்தா, அதனால தான் நீ உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. இன்னும் ஒரு 10 நாளையில் கல்யாணத்தை வச்சிடலான்னு இருக்கேன். நீ என்னம்மா சொல்கிற? 10 நாளில் கல்யாணமா? ஆமா நீ, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நீ நாள் கூட பார்த்துட்டேன். நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணனுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். நீ எம்மாடி மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். அண்ணி, கல்யாணத்தை சிம்பிளாக வச்சுக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். நீ கோயிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நம்ம சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டு ரிசப்ஷனை நல்லா கிராண்டாக வச்சிடலாம். நீ கல்யாணம் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக கோயிலில் வச்சிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் கரெக்டு தான் மீனாட்சி. இன்னும் 10 நாள் தான் இருக்குது, டைமும் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதனால கல்யாணத்தை சிம்பிளாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி கிராண்டாக நம்ம சொந்த பந்தம் அவ்வளோத்தையும் கூப்பிட்டு ரிசப்ஷனை வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க முக்கியமான ஆட்களை மட்டும் கூப்பிட்டு கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். ஆமாம் நீ, கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் வேலைலாம் இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் சீக்கிரம் பார்ப்போம். நானும் அவர்கிட்ட பேசுகிறேன். சரிம்மா மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். அடுத்த முகூர்த்தம்னா புதன்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது, அதானே? ஆமாம் நீ, அதே முகூர்த்தம் தான். எம்மாடி, அப்போ என்ன 8 நாள் தானே இருக்குது? ஆமாம் நீ, ஜோசியர் சொன்ன மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நம்மளை கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். நீ இல்லைனா கிருஷ்ணன் கல்யாணம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும். சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடணும். நீ ஆமாம் மீனாட்சி, இன்னொரு 2 நாள் கழிச்சு பொண்ணு மாப்பிளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போயிடுவோம். எல்லா வேலையும் சீக்கிரமாக செய்வோம். சரிங்க நீ. நான் கூட இவ வீட்டில் நடந்த பிரச்சனையில் அந்த கல்யாணத்தை மறந்துட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்மளை விட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கா. நான் நினச்சதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சாலே போதும், எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். இதே மாதிரியே சூர்யாக்கும் அமிர்தாக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டு அந்த அபியையும் வெளியே அனுப்பிட்டு சக்தி மேலே ஏதாச்சும் ஒரு பழியை போட்டு அவனை ஒரேடியாக ஜெயிலுக்கு அனுப்பிடணும். அப்போதான் இந்த சொத்தெல்லாம் நம்மளே ஒத்தையில ஆண்டு அனுபவிக்க முடியும். சரிங்க நீ, நான் கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறேன். எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்துக்குலாம் இப்போவே கொஞ்சம் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். நான் எல்லாருக்கும் இப்போவே ஃபோன் போட்டு சொல்லிடுறேன். சரி மீனாட்சி.
என்னப்பா பிரச்சனை? எதுக்கு எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிற? என் பொண்ணு பாவம், அவளை விட்டுருப்பா. ஏய், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் செல்லத்தங்க, செல்லம், ஓய் செல்லம். எப்பா தம்பி, உன் காலில் வேணாலும் விழுறப்பா. என் பொண்ணு வாழ்க்கை எப்படி கெடுக்காதப்பா. பாவம்ப்பா, சின்ன பொண்ணுப்பா. ஏன்பா இப்படி பண்ற? கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. உன் வயசு என்ன, அவ வயசு என்னப்பா? ஏய், என் செல்லத்தோட அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கும் என் செல்லத்துக்கும் நடுவுல யாராச்சும் வந்தீங்க, கொலை பண்ணிடுவேன். இந்த பாரு, வாங்கிட்ட ஒன்னும் நான் கெஞ்சிட்டு போறதுக்காக வரல. எனக்கும் என் செல்லத்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னப்பா தம்பி இதெல்லாம்? எங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றல்லப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. ஏய், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நானும் போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தா ஒரேடியா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அடுத்த முகூர்த்தத்திலேயே எனக்கும் என் செல்லத்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். எப்பா தம்பி, எங்களை விட்டுருப்பா. உன் காலில் வேணாலும் விழுறேன். தப்பு தப்பு தப்பு, இப்படிலாம் பேசிட்டு இருந்த குத்தி கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். செல்லம், வந்துட்டியா? உன்னதான் செல்லம் தேடிட்டு இருந்தேன். பாத்தியா? உன் அம்மா என்ன பேசுறான்னு கேட்டியா இல்லையா? உனக்கும் எனக்கும் செட் ஆகாதான். உன் அம்மா பேசுற பேச்ச பார்த்தா உனக்கும் எனக்கும் எப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டா போல. பேசாம இவளை தீர்த்து கட்டிட்டு தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டணும்னு நினைக்கிறேன். செல்லம், சொல்லி வை. நீ கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யார வேணாலும் கொலை பண்ணுவேன். என்ன செல்லம், அமைதியாவே நின்றுட்டு இருக்க? நீ எதுக்கு செல்லம் பயப்படுற? இந்த மருதுவோட பொண்டாட்டி நீ பயப்படலாமா? அதெல்லாம் பயப்படக்கூடாது. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன செல்லம் இப்படி கேக்குற? எதுக்கு வருவாங்க? உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு போயிருங்க. வீட்டுக்கெல்லாம் வராதீங்க ப்ளீஸ். என்ன செல்லம், இப்படி பேசுற? என்னாச்சு செல்லம்? உனக்கும் எனக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நான் வந்து உன்னை பார்க்க கூடாதா? என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அத நான் சொல்றேன்ல, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு. அப்புறமா ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? என்ன செல்லம், பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா போகுது. இந்த பாருங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. சும்மா இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க தயவு செய்து கட்டாயப்படுத்தாதீங்க. என்னடி? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்காக தானே நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். என்ன, உன்னை விட்டுருனா ஈஸியா விட்டுருவேன்னு நினைச்சியா? உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ இந்த மருதுவை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். என்னால உங்களை கல்யாணம் பண்ண முடியாது. என்னடி? நானும் நீ சம்மதிப்ப, உன் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ சம்மதிக்க மாட்ட போலயே. போற போக்க பார்த்தா உன்னை தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணணும் போல. எப்பா தம்பி, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? சின்ன பொண்ணு பாவதான் பிடிக்கலன்னு சொல்றால. நீ வேற யாரையாச்சும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? தப்பு தப்பு தப்பு. இப்படியே பேசிட்டு இருந்த அப்படியே நிக்க வச்சு கொளுத்திடுவேன். செல்லம், எப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னும் அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் எனக்கும் கல்யாணம். இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. யார் நடுவுல வந்தாலும் அவங்கள கொலை பண்ணிட்டு உன் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். மருதுன்னா என்ன சும்மாவா? நினைச்சத நடத்தி காட்டாம விட மாட்டேன். செல்லம், தயாரா இரு. இன்னும் அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஏடா குணம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது நடக்கிறது வேற. எப்பா தம்பி, என்னப்பா ப்ளீஸ் எங்களை விட்டுருப்பா. ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு தான் உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறமா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? செல்லம், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். நீங்களே சம்மதிச்சீங்கன்னா இந்த ஊரே வாய புழக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி கூட்டு போவேன். இல்லைன்னா யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். எது விருப்பமோ நீங்களே யோசிச்சு முடிவு சொல்லுங்க. செல்லம், நான் போயிட்டு வரட்டுமா? அப்புறமா வரேன். செல்லம், ஐ லவ் யூ. அத்தை, நான்
கிளம்புறத. ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அது நான் பேசுனதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்க பொண்ணு மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன்னு. என்னையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. ஆ செல்லம் வரட்டா? பாவி பையன், என்னென்னமோலாம் சொல்லிட்டு போறான். எனக்கு பயமாலாம் இருக்கு. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம்னு சொல்லிட்டு போறானே, நான் என்ன பண்ணுவேன்? இவன் பண்ற அக்கிரமத்தை தட்டி கேட்க ஒரு பையன் வர மாட்டேங்கிறானே. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. நான் என்னம்மா பண்ணுவேன்? ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து வச்சுட்டு அந்த பிள்ளைய அந்த பாவி பையனுக்காக கட்டி கொடுக்கணும். தூக்கிட்டு போயலாம் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான். என்னத்த சொல்ல, ஆம்பளை இல்லாத வீட்டுல இந்த பையன் வந்து இப்படி அக்கிரமம் பண்ணிட்டு போறானே. ஒருத்தரும் தட்டி கேட்க மாட்டேங்காங்களே. எல்லாரும் இவனை பார்த்தா பயந்து நடுங்குறாவ. கடவுளே, ஏன் இப்படி எங்களுக்கு சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்குற? என் பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்குற? கடவுள் இருக்காரு, ஏதாச்சும் நல்லது பண்ணுவாரு நினைச்சிட்டே இருந்தேம்மா. எனக்கு நம்பிக்கையே போச்சுமா. என்னம்மா பண்றது? ஏமாடி ரியா, பேசாம நைட்டோட நைட்டா ஊரை காலி பண்ணிட்டு போயிருவோமாமா. என்னம்மா, எல்லாம் மறந்து போச்சா என்ன? ஏற்கனவே நம்ம இப்படிதான் ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போனோம். அங்கே இவன் வந்து நம்ம இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டாலம்மா. அங்கேயே அசிங்கப்பட்டு தான் திரும்ப இந்த ஊருக்கே வந்தோம். நம்ம எங்க போனாலும் இவன் நம்மள விட மாட்டான் போலமா. ஆமா ரியா, என்ன பண்றதுன்னே தெரியல. பாவி பையன் எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடறான். ஊர் முழுக்க ஆளா வச்சிருக்கான். என்ன பண்ண விடுறது, எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையம்மா. அம்மா, பேசாம நான் ஏதாச்சும் விஷம் வாங்கி குடிச்சிட்டு செத்துறட்டுமா அம்மா? இவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு நான் பேசாம செத்து போயிடுறேம்மா. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என் பிள்ளை எவ்வளவு வருத்தப்பட்டு என்னென்ன வார்த்தைலாம் பேசுறா. பார்த்துட்டு கல்லு மாதிரி இருக்கியே. இந்த படுபாவி பையன், இவனால என் பிள்ளை வாழ்க்கை நாசமா போகுது. கடவுளே, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கியே. இவனை யாருமே தட்டி கேட்க வர மாட்டாங்கம்மா. கடைசி வரை நான் என் நிலைமை இதுதான் நினைக்கிறேன். பேசாம நான் செத்து போயிடுறேம்மா. நான் செத்து போயிடுறேன். ஏமாடி, அப்படிலாம் பேசாதம்மா. பெத்த மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படிலாம் பேசாதம்மா. வேற என்னமா பண்றது? எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு தெரியல. எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இவகிட்ட மட்டும் நானா போய் போய் பேசிட்டே இருக்கேன். ச்சே, என்னதான் ஆச்சுன்னே தெரியல. எந்த பொண்ணுங்களையும் நம்ப கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இவ இப்போ நல்லா தான் பேசுவா. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இவளும் என்ன கஷ்டப்படுத்திட்டு கண்டிப்பா போயிடுவா. இவகிட்டையும் லிமிட்டா இருக்கிறது தான் எனக்கு நல்லது. இல்லைன்னா திரும்பவும் நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கணும். வேண்டாம், இந்த பொண்ணுங்க சவகாசமே நமக்கு வேண்டாம். நான் இப்ப மாதிரி எப்பவுமே தனியாவே இருந்துட்டு போறேன். இதுக்கப்புறம் அவளை பார்க்கணும்னு நினைக்க கூடாது, பேசணும்னு நினைக்க கூடாது, அவளை பத்தி யோசிக்கவே கூடாது. இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுறதுக்கு என்னால முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ என்னை விட்டு விலகி விலகி இருக்கிறன்னு நானும் பார்க்குறேன். இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கும் எனக்கும் கல்யாணம். இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் சொத்தெல்லாம் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறேன். நான் வந்தது கூட தெரியாமல் எதை பற்றியும் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்கான் போலையே. யோசிக்கட்டும். இந்த டைமில் எப்படியாச்சும் என்கிட்ட கொஞ்சம் நெருங்க ட்ரை பண்ண வேண்டியது தான். பிரீத்தி, கிருஷ்ணா, இப்போ எதுக்கு என்ன அரைஞ்ச? பிரீத்தி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்ல வந்ததே தப்பு. இதுல வேற இவ்ளோ க்ளோஸா என் பக்கத்துல நின்னுட்டு இருக்க. முதல்ல நகர்ந்து போ. என்ன கிருஷ்ணா, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் உன் பக்கத்துல நிக்க கூடாதா என்ன? பிரீத்தி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். திரும்ப என்ன அறைய வச்சிடாத. நீ உன் லிமிட்ட ரொம்ப கிராஸ் பண்ணிட்ட. மரியாதையா கிளம்பிரு. என் மூஞ்சில முழிக்காத. என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? நான் உன் பக்கத்துல வந்து நிக்க கூடாதா என்ன? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு எனக்கும் கல்யாணம். நான் உன்னை கட்டிக்க போறவா தானே? அந்த உரிமையில தானே உன் பக்கத்துல வந்து நின்ன. அதுக்குள்ள இப்படி பண்ற? என்னது? இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு எனக்கும் கல்யாணமா? என்ன கிருஷ்ணா, ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தானே கல்யாண ஏற்பாடு வீட்டுல பண்ணாங்க. அப்புறமா என்ன? ஏதோ பக்கத்துல வந்து நின்னதுக்கு ரொம்ப ஓவரா பண்ற. வேற எவ்வளவு ஒருத்தி நின்ன மாதிரி அப்படி அறைகிற.
இந்த பாரு பிரீத்தி, நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. உன்னை மட்டும் இல்ல, வேற எந்த ஒரு பொண்ணையுமே எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. நான் இதை எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. கிருஷ்ணா, இப்படிலாம் பேசினா என்ன அர்த்தம்? ம் எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. சும்மா வீட்டுல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்காத. கிருஷ்ணா, என்ன பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல எப்படி? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இதை நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். யாரும் கேட்கிற மாதிரி இல்ல. கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். நான் யார் கழுத்துலயும் தாலியை கட்ட மாட்டேன். யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். அப்ப உன்னையே நம்பிட்டு இருக்க எனக்கு என்ன பதில் சொல்ல போற கிருஷ்ணா? வாட்? என்னையும் நம்பிட்டு இருந்தியா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா கிருஷ்ணா, அதான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. உனக்கும் விருப்பம் தான் சொன்னாங்க. நானும் அதனால தான் ஓகே சொன்னேன். இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல எப்படி சொன்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணா? நான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதையும் மீறி கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்கன்னா என்கிட்ட கேள்வி கேட்காத. கல்யாணம் ஏற்பாடு பண்ணவங்க கிட்ட போயிட்டு கேள்வி கேளு. முதல்ல இப்படி பக்கத்துல வந்து நிக்காத. போ, முதல்ல தள்ளி போய் நில்லு. கிருஷ்ணா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அந்த உரிமையில தான் உன் பக்கத்துல வந்து நின்ன. நீங்க என்ன இவ்வளவு கேவலமா பேசுற? என்ன பார்த்தா என்ன உனக்கு அவ்வளவு சீப்பா தெரியுதா? பிரீத்தி, உன்னை தள்ளி போய் நில்லுன்னு சொன்னேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. பெரிய சிவன் நினைப்பு. கிருஷ்ணா, அத்தை, என்ன நடக்குதுங்க? கிருஷ்ணன்ட்ட கேட்டா கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது? எம்மாடி பிரீத்தி, அது ஒண்ணும் இல்லம்மா. அவனுக்கு மூளை குழம்பி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. என்னத்த நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். சோ அந்த உரிமையில தான் நான் ரூமுக்கு வந்து பேச வந்தேன். அதுக்குள்ள ரொம்ப ஓவரா பேசுறாங்க. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க அத்தை. பிரீத்தி, நீ இருமா, அத்தை பேசிக்கிறேன். கிருஷ்ணா, என்ன இதெல்லாம்? என்னமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா? யார கேட்டமா முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கும் பிரீத்திக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். அம்மா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. இப்ப திடீர்னு வந்து அடுத்த வாரமே கல்யாணம்னா என்னமா அர்த்தம்? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பிரீத்தி தான் இந்த வீட்டு மருமகா. அவ்வளவுதான், சொல்றத சொல்லிட்டேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. நீ கல்யாணம் பண்ணுவடா. இந்த அம்மா உன்னை கல்யாணம் பண்ண வைப்பேன். பாத்துக்கிறேன்டா உன்னை. உன்னை எப்படி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா, சும்மா இந்த எமோஷனல் பிளாக்மெயிலுக்குலாம் மயங்குற ஆள் நான் கிடையாது. பாக்குறேன்டா அதையும். நீயா இல்ல இந்த அம்மாவான்னு. பிரீத்திமா, நீ ரூமுக்கு போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் வராது, நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சரிங்க அத்தை, நீங்க சொல்றீங்களேன்னு நம்பிதான் நான் இப்போ போறேன். நீ கவலைப்படாம போமா, எல்லாம் அத்தை பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. கிருஷ்ணா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. ஏதோ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற உரிமையில தானே உன்கிட்ட வந்து பேச வந்திருக்கா. அதுக்கு நீ அவளை இந்த பேச்சு பேசுவியா? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சும்மா என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். யாருடா நான் டார்ச்சர் பண்றானா? நீ தாண்டா எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு. இந்த கல்யாணம் நான் சொன்ன முகூர்த்தத்துல நடந்தே தீரும். நடக்காதுமா, நடக்காது. நானும் பாக்குறேன்டா. இந்த அம்மா கிட்டே சவால் விடுறல, பாத்துக்கிறேன். ச்சே, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் என்ன இப்படி சாவடிக்கிறாங்களோ தெரியல. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டணும்னு எனக்கு தெரியும். சூர்யா சார், சூர்யா சார். என்ன சூர்யா சார் ஆளே காணோம்? ரூம்ல தானே இருப்பாங்க, எங்க போயிட்டாங்க? ஒருவேளை வெளியே எதுவும் போயிட்டாங்களோ? வெளியே போனா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டு தானே போவாங்க. ரூம்ல இல்லைன்னா வெளியே தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதுக்கு அவங்க சொல்லிட்டு போனோம்? சும்மா பேசுறதுனால எப்போவாச்சும் சொல்லிட்டு போவாங்க. அதுக்குன்னு எப்பவுமே சொல்லிட்டு தான் போவாங்களா என்ன தெரியல. சரி, எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ, இது என்ன பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இவ்வளோ நாள் இங்கே வந்துட்டு போறேன், இதை இன்னைக்கு தான் பார்க்குறேன். பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இது என்ன சுவிட்சு? ஐ, இந்த சுவிட்சை ஆன் பண்ணோன்னே எவ்வளோ அழகா லைட் எரியுது. செம்மையா இருக்கு. அழகா கலர் கலரா லைட் எரியுது. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. அட கடவுளே, கை தவறி தெரியாம கீழே போட்டதை உடைச்சிட்டனே. ஐயோ, சூர்யா சார் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, ஐயோ, நான் இதை
வெண்ணிலா சூர்யா சார்